வணக்கம், காஞ்சிகேசன் பேசுகிறேன். எப்படி இருக்கீங்க? ஹாப்பி ஃப்ரைடே. பூஜையெல்லாம் முடிஞ்சுதுங்களா? அப்புறம் இன்றைக்கி பிறந்த எல்லாருக்கும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள், திருமண நாள் வாழ்த்துக்கள். பெரியவங்க எங்களை வாழ்த்துங்க, நாங்கள் அப்படியே வாங்கி நம்ம சேனலில் கொடுத்துறேன். ஓகேவா? என்னம்மா இன்றைக்கி? ஹலோ, வணக்கங்க. கொஞ்சம் வேலையாக இருக்கேன், அதனால் நாளைக்கு வரேன் நான் வீடியோவில். ஆமாம், இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டிலங்க தோசை பாருங்களேன். ஐயா, இதான் தோசை. ஆமாம், இதான் தோசை. தோசை செய்துட்டு வெண்டைக்காய் சாம்பாருங்க, அது வந்து தோசைக்கு சைட் டிஷ் சாம்பார் போகிறோம். செய்துட்டு பட்டாணியும் உருளைக்கிழங்கும் போட்டு வறுத்து வச்சுருக்கேங்க. மிளகு ரசம். நல்லா பார்த்தா அதுதான் மிளகு ரசம் தான். இன்னைக்கு வந்து பிறந்த நாள் கொண்டாடுறவங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுறவங்களுக்கும் அவர் சொல்லியிருப்பாரு. அவர் சொன்ன மாதிரி எல்லாரையும் நாங்கள் பிளஸ் பண்றோம். எங்களுக்காக நீங்களும் உங்களுக்காக நாங்களும் ப்ரேயர் பண்ணிக்கிறோம். வெள்ளிக்கிழமை விஷஸ், சனிக்கிழமை நாளைக்கு வாங்க தேர் பார்க்க. நாளைக்கு தேருங்க சொன்னது ஞாபகம் வச்சுக்கோங்க. கும்பலில் நல்ல கூட்டம் இருக்கும், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? மீதி எல்லாம் டிக் 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 நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டே வரணும். ஓகேவா? அப்புறம் கொஞ்சம் படிச்சிடலாமே. அதாவது கியூபான்னு ஒரு நாடு இருக்குது, தெரியுங்களா? அது கேள்விப்பட்டிருக்கேன். அது வந்து மிலிட்ரி நாடு மாதிரி தெரியுது எனக்கு. ஏன்னா அதனுடைய ஃபோட்டோஸ்லாம் பார்த்தோன்னா அப்படியே மிலிட்ரி கேப் போட்டிருப்பாங்க. அங்கே ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலே கிடையாதுமா, ஒன்லி ஃபார் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். எவ்வளோ பெரிய விசேஷம் பாருங்கள். எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் போய் பார்த்துக்கணும் அப்படின்னு. அதே மாதிரி அங்கே ப்ரைவேட் காலேஜ் அண்ட் ஸ்கூல் கிடையாது, எல்லாமே கவர்மெண்ட். எப்படி இருக்கும் பாருங்கள். உண்மையிலே இந்த கான்வென்ட் போகிறேன், நான் பணக்காரன் நீ ஏழைன்ற இது கிடையாது. அதே மாதிரி 6 வயசுலேருந்து 15 வயசு வரைக்கும் கட்டாயமாக நீங்கள் ஸ்கூல் போகவே ஆகணும். போகலாம், அவங்களே வந்து கூட்டின்னு போயிடுவாங்களா என்னன்னு தெரியல. அது மாதிரி இலவச கல்வி, எஜுகேஷன் ஃப்ரீனால போவாங்க. ஃப்ரீ எஜுகேஷன் போது அங்கேயே சாப்பாடு அரேஞ்ச்மெண்ட் பண்ணுவாங்க. ஏன்னா நிறைய பேர் வீட்டில் சாப்பாடு இருக்குன்னு சொல்ல முடியாது இல்லையா? அதுக்காக சாப்பிட்றதுக்கு வசதியும் செய்வாங்க. அதே மாதிரி அந்த ஸ்கூலில் படிக்கிற எல்லாருக்குமே நாடு முழுக்க அந்த கியூபா நாட்டு ஃபுல்லாகவே யூனிஃபார்ம் ஒன்று தாங்க. வருஷமே அதில் நம்பர் கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து நம்ம சென்னை, சைதாப்பேட்டை, நுங்கம்பாக்கம் அப்படி ரொம்ப நம்பர் கொடுக்குமா 1 2 3 4 கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு நம்ம எந்த ஏரியா நம்ம பிரிச்சுக்கலாம் அப்படின்னு. அதே மாதிரி